This drama explores an age-old question: which is greater, education or knowledge? With divine characters like Narada, Shiva, Parvati, Perumal, and Brahma, this act is sure to make us think while keeping us entertained. ஒவ்வொருவரும் பல நாடகங்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் எவையெல்லாம் இவ்வுலகில் சிறந்தது என்பதை உங்களுக்கெல்லாம் நாடகத்தின் வழியாக தெரியப்படுத்த எங்கள் மழலை செல்வங்கள் வருகிறார்கள். காட்சி 1. கலைமகளும் நாரதரும். நாராயண நாராயண, கலைவாணியே, கல்வி கரசியே, சொல்லின் செல்வியே, கற்றவர் போற்றும் கலாதேவியே, வெள்ளை தாம் அமர்ந்து வீணை வைத்திருக்கும் கலைமகளுக்கு என்னுடைய வணக்கம். நாரதா, உனது வருகை நல்வரவாகுக. அழைப்பார் அழைக்காவிட்டாலும் நான் வருவேன், யாராலையும் தடுக்க முடியாது. நீ சென்ற இடமெல்லாம் கலகம் உருவாய்விடும். அதனால்தான் அழைப்பதற்கு சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த இடத்திலும் கலகம் செய்வேன் தாயே. நீங்கள் எவ்வளவு அழகாக பாடினாலும் இந்த இடத்தில் லக்ஷ்மி கடாட்சகமே நிறைந்துள்ளது. ஆஹா, லக்ஷ்மி கடாட்சகமே நிறைந்துள்ளது. நாரதா, வா இங்கே. வந்தேன் தாயே. இவ்வுலகில் சிறந்தது கல்வியா செல்வமா? உங்களுக்கு தெரியாதா தாயே? ஒரு முறை நீயே சொல். என் அறிவுக்கு எட்டியபடி சொல்லுகிறேன். உலகிலேயே சிறந்தது செல்வம்தான். என்ன, செல்வமா? இல்லை இல்லை, நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். இதோ படைக்கும் தொழிலை மேற்கொள்ளும் பிரம்மனே வந்துவிட்டார். அவரிடமே கேட்போம். சுவாமி, இவ்வுலகில் சிறந்தது கல்வியா செல்வமா? திடீரென இந்த பிரச்சனை எதற்காக வந்தது? எப்படியோ வந்துவிட்டது. பதில் கூறுங்கள். இதற்கு காரணம் நாரதரா? நாராயண நாராயண, உங்கள் வாக்குவாதத்தில் எனக்கு எந்த சம்மதமும் இல்லை. கேள்வி கேட்பது அவர்கள் பழி என் மீதா? நாரதா, அமைதியாக இரு. கூறுங்கள் சுவாமி. இவ்வுலகிலேயே சிறந்தது செல்வம்தான். என்ன, செல்வமா? இல்லை இல்லை, நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். இப்போதே நான் பூலோகம் சென்று வாயிலா ஊமை பேச வைத்து பாட வைத்து பெரும் புலவனாக்குவேன். இல்லாவிட்டால் நான் கலைமகளும் அல்ல, எனக்கு கலைவாணி என்ற பட்டமும் தேவையில்லை. நான் வருகிறேன். நாராயண நாராயண, வழக்கம் போலும் கலகத்தை ஆரம்பித்து விட்டாயா? அடுத்து எங்கே செல்ல போகிறாய்? தந்தையே, அடுத்து வைகுண்டத்திற்கு தான். சென்று வா நாரதா. உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் தேவை. காட்சி 2. நாரதர் அலைமகளை சந்தித்து உரையாடிய நிகழ்வு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா, உன் தேவடி தெவ்வித்திருக்காப்பு, உன் தேவடி தெவ்வித்திருக்காப்பு. நாராயண நாராயண, திருவே, திருவின் உருவே, திருப்பார்கடலின் தோன்றிய திவ்ய திருமகளே, நின் திருமலரடிய தொழுகிறேன். வணக்கம். நாரதா, கேசவா, நாராயணா, மாதவா, நின் பொற்பாதடியே வணங்குகிறேன். நீ வந்த காரியம் நல்லதாக நடக்க அருள் புரிகிறேன். நாடகத்தை துவங்கு. என்ன நாரதா, உன் அன்னை சக்தியும் தன்னை நானும் எல்லோரும் நலமா? நலத்திற்கு என்ன குறை? தாய் சரஸ்வதிக்கு தான் அறிவில் ஒரு குழப்பம். குழப்பம் இல்லாவிட்டால் நீங்கள் எதற்கு இங்கு வருகிறீர்கள்? விஷயத்தை தான் தொடங்கிவிட்டாய். கலகத்தை தொடங்கு.
சுவாமியே, மெய்ஞானத்தை போதிக்க வேண்டிய கலைமகளுக்கு குழப்பம் வந்தால் என்ன செய்வது? தேவி, நாமகள் கோமாதா பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். அங்கு சென்ற நான் இங்கு லக்ஷ்மி கடாட்சகமே நிறைந்துள்ளது என்று சொல்லிவிட்டேன். அவங்களுக்கு வந்தது பாருங்களேன் கோபம். உடனே கல்வி பெரிதா செல்வம் பெரிதா என்று ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வுலகிலேயே சிறந்தது செல்வம்தான். இது தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறான் தாய் கலைமகள். சுவாமியே, தாங்கள் கூறுங்கள், இவ்வுலகிலேயே சிறந்தது செல்வம் தானே? செல்வம் இல்லை, இவ்வுலகிலேயே சிறந்தது கல்விதான். கல்விக்கு நிகர் எதுவும் இல்லை தேவி. நீங்கள் ஒரு தலைபட்சமாக பதில் கூறுகிறீர்கள். சகல உலகங்களை சுற்றி வரும் நாரதரே அதற்கான பதிலை கூறட்டும். தாங்கள் கோபித்து கொள்ளக்கூடாது. உலகிலேயே சிறந்தது கல்விதான். என்ன கல்வியா? நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். இப்போதை போலாகும் சென்று வறுமையில் வாழும் ஒரு பெண்ணை செல்வ செழிப்போடு அரசியாக்கி செல்வம் தான் சிறந்தது என்று நிரூபித்து காட்டுவேன். இல்லாவிட்டால் நான் அலைமகன் மேலே எனக்கு திருமகள் என்ற பட்டம் தேவையில்லை. நான் வருகிறேன். நாராயண நாராயண, என்னை ஏண்டா அடிக்கடி அழைக்கிறாய்? ஏதோ தெரிந்தா தெரியாமலும் தாங்கள் பேரை சொல்லித்தான் பல பாவங்களை செய்து வருகிறேன். நடத்து உன் கலத்தை. ஐயனே, என்னைவா நடத்த சொல்கிறீர்கள்? நடத்துவதெல்லாம் தாங்கள் அல்லவா? அனைத்தும் இனிதாக வெற்றிகரமாக நடைபெற உங்களது ஆசி வேண்டும். என் அருள் உனக்கு என்றும் உண்டு. காட்சி 3. நாரதர் மலைமகளை சந்தித்து உரையாடிய நிகழ்வு. ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தான், அழகனிவன் முருகன் எனும் இனிய பெயர் கொண்டான். ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தான், அழகனிவன் முருகன் எனும் இனிய பெயர் கொண்டான். நாராயண நாராயண, மக்களை காக்க வந்த மகேஸ்வரியே, ஓம் சக்தி என்று உலகமே போற்றும் அன்னை பராசக்தி என்னுடைய வணக்கம். நாரதா, தாங்களும் இங்கேதான் இருக்கிறீர்களா? என்னை உனக்கு தெரியவில்லையா? சக்திக்குள்ளே கண்டுவிட்டேன், அதனால் தான் தெரியவில்லை. தாய் தந்தேரே, நம் நாள் வந்து விட்டார். என்ன அழகத்தை ஏற்படுத்த போகிறாரோ? சரியாக சொன்னாய் மகனே, நிச்சயமாக கலகம் உண்டு. தேவியே, அங்கு கலைமகளுக்கும் அலைமகளுக்கும் கடும் போட்டியோ போட்டி. என்ன நாளதா, என்னாய் விட்டது? இவ்வுலகிலேயே சிறந்தது கல்வியா செல்வமா என்பதுதான். அலைமகள் கல்விதான் என்றார், அலைமகள் செல்வம்தான் என்றார். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சரஸ்வதியும் லட்சுமியும் ஆணவத்தோடு பேசுகிறார்கள். இவ்வுலகில் சிறந்தது வீரம்தான். தேவி, உன் வீரத்தை பற்றி இருந்தது தானே? இதில் நீங்கள் தலையிடாதீர்கள். நாரதா, நீயே கூறு, இவ்வுலகில் சிறந்தது வீரமா செல்வமா கல்வியா? என் அறிவுக்கு எட்டியபடி சொல்கிறேன். முதலாவது கல்வி, இரண்டாவது செல்வம், அதற்கு பிறகுதான் மூன்றாவது வீரம். நாரதா, வாயிங்கே. மாட்டேன். வாயிங்கே நாரதா. வந்தேன் தாயே. உண்மையை சொல் நாரதா. இவ்வுலகிலேயே சிறந்தது வீரம் இல்லை. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்று உலகிலே எல்லோரும் சொல்கிறார்கள். சரியாக சொன்னீர்கள். நாரதா, இதை நான் ஒருபொழுதும் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். ஆகவே வீரம்தான் சேர்ந்து நிரூபித்து காட்டுகிறேன். இப்பொழுதே பூலோகம் சென்று பிறப்பினால் கோழையாக பிறந்த ஒருவனை இந்த உலகமே வியக்கும் வண்ணம் மாவீரனாக ஆக்குவேன். இல்லாவிட்டால் நான் மலைமகளும் அல்ல, எனக்கு பராசேந்தன பட்டமும் தேவையில்லை. நான் வருகிறேன்.
தேவா. நாரதா, உன் பிரச்சனை முடிந்து விட்டதா? இல்லை இல்லை, இப்போதுதான் துவக்கி வைத்துள்ளேன். அனைத்தும் இனிதாக வெற்றிகரமாக திகழ உங்களது ஆசி வேண்டும். என் அருள் உனக்கு என்றும் உண்டு. காட்சி 4. கலைமகள், அலைமகள், மலைமகள் மூவரும் சந்தித்து உரையாடிய நிகழ்வு. என்ன கலைவாணி, நலம்தானே? அந்த நலம் என்ற சொல்லே என் நாவிலிருந்து வந்தது தானே. குறைவேதும் இல்லை, பூரண நலம். சொல்லிலே சுவை காட்டினால் போதுமா, அதன் பொருள் வேண்டாமா? உன் வார்த்தையின்படி எடுத்துக்கொண்டாலும் சொல்லுக்கு பின்னால் தான் பொருள். அப்படி எடுத்துக்கொண்டாலும் எனக்கு பின்னால் தான் நீ. ஒரு காலமும் இல்லை, நீ பணிய போகிறாய். அதற்கு முன் நான் உன்னை பணிய வைக்கிறேன், பார். நிறுத்துங்கள். உங்கள் இரு வாக்குவாதத்தில் எந்த சம்பந்தமும் இல்லை. முடிவில் வெற்றி பெற போறது நான் தான். காட்சி 5. யார் சிறந்தவர் என்ற விவாதத்திற்கு பிறகு நாரதர் 3 தேவியரையும் சந்தித்து உரையாடிய நிகழ்வு. நாராயண நாராயண, தேவியரே மூவரும் ஒற்றுமையாக நிற்கும் காட்சியை நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? கேலியாய் செய்கிறேன். வந்த விலைக்கெல்லாம் காரணம் நீதானே. நாரதா, வா இங்கே. வந்தேன் தாயே. அலைமகள், மலைமகள் என்ற இருவரும் இங்கே இருக்கிறார்கள் என்று பயப்படாதே. கல்வியை விட செல்வமும் வீரமும் இவைகளா சிறந்தது? ஐயோ, சகலத்தை கொண்டவளாக இருக்கிறீர்களே, கல்விதான் சிறந்தது. கேட்டாயா லக்ஷ்மி? நாரதா, வா இங்கே. வந்தேன் தாயே. இவ்வுலகிலே சிறந்தது கல்வியா? யார் சொன்னார்கள்? செல்வம் தான் சிறந்தது. நாரதா, வா இங்கே. வந்தேன். பயந்தது போல் நடிக்காதே, பொய் சொல்லாதே. என்ன மடையன்? இல்லை. எனக்கு ஆத்திரத்தை கூட்டாதே. நிதானமாக சிந்தித்து சொல். கல்வியும் செல்வமும் இவர்களால் சிறந்தது. எந்த மடையன் சொல்? வீரம்தான் சிறந்தது. ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. நீதான் உத்தமர். கேட்டுக்கொண்டீங்களா இருவரும்? முடிவில் வீரமே வென்றது. நாராயண நாராயண. நாரதா, வா இங்கே. நான் வரமாட்டேன். அடடா, உங்களுக்கு வேற பிரச்சனையே கிடையாதா? உலகையே காக்க வேண்டிய 3 தேவியரும் நான் தரவள் என்று சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்களே, இது நன்றாகவா இருக்கிறது? என்னில் சரிபாதி நீ என்று சொல்வீர்களே. இந்த உலகில் சிறந்தது வீரமென்று நிரூபித்து காட்டாமல் விடமாட்டேன். நான் வருகிறேன். கல்விக்கு அதிபதியாக இருக்கும் நீயாவது வேற்றுமையை மறந்து சமரசமாக போகக்கூடாதா? நான் மட்டும் எதற்காக பணிந்து போக வேண்டும்? நானும் கல்விதான் சிறந்தது என்று நிரூபித்து காட்டுவேன். நான் வருகிறேன். லக்ஷ்மி, ஏன் மௌனம்? நீயும் ஏதாவது பேசு. அவர்களைப் போல் பேச போவதில்லை. செல்வம் தான் சிறந்தது என்று செயலில் நிரூபித்து காட்டுகிறேன். நான் வருகிறேன். கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா? நாராயண நாராயண, எல்லாம் முன்னால் வந்த வினை. இவனை முதலில் அடக்கி மிரட்ட வேண்டும்.
அவரவர் மனைவியை அடக்க தைரியமில்லை, என்னை அடக்கிறீர்களா? இதற்கெல்லாம் காரணம் ஈசன்தான். எப்படி சொல்கிறீர்கள்? தன்னில் செறிப்பாது என்று மனைவி கூர்மை கொண்டதால் வந்த வினை இது. அவர்களை போல் சச்சரவு விட்டுக் கொள்ள வேண்டாம். நமக்குள் நம்ம சமாதானமாகவே இருப்போம். இவர்களை இப்படியே விட்டுவிட்டால் இதுக்கு என்னதான் முடிவு? இவர்களை வைத்து இவ்வுலகிற்கு உணர்த்துவோம். நம்ம இவ்வுலகை ஆள்கிறோம், ஆனால் இவர்கள் நம்மை ஆள்கிறார்கள். கல்வி கலைமகளின் அருளால் பாடிய வித்யாவதி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. மலைமகளின் அருளால் செல்வந்தியாக மாறிய செல்வாம்பிகை காசு பணம் கொட்டு மணி மணி. அலைமகளின் அருளால் வீரனாக மாறிய வீரமல்லா கலைமகளின் அருளால் பாடிய வித்யாவதி அலைமகளின் அருளால் வீரனாக மாறிய வீரமல்லா மலைமகளின் அருளால் செல்வந்தியாக மாறிய செல்வாம்பிகை ஆகிய மூவர்களுக்கும் இடையில் தாங்கள்தான் பெரிது என்று கடும் போட்டி நடைபெற்றது. நிறுத்துங்கள் உங்கள் சண்டை. மூவரும் உயர்ந்தவங்கள் தான், ஒன்று சேருங்கள். தலைமையிடத்தில் இருப்பவர்களுக்கு ஒற்றுமை இல்லை என்றால் இப்படித்தான் ஆகும். உங்கள் மூவருக்குள் வந்த போட்டியின் மேயை பார்த்தீர்களா? உங்கள் அனுகிரகத்தை மூவருக்கும் கொடுத்து அவர்கள் ஒருவருக்கொருவர் அடக்க நினைத்தால்தான் இந்த செல்வந்தபுரத்தின் அமைதியே போய்விட்டது. அறியாமல் செய்து விட்டோம் சுவாமி. இன்னெங்களுக்குள் சச்சரவே ஏற்படாது. வித்யாபதி, இன்று முதல் உங்களுக்குள்ளுள்ள வேற்றுமையை விட்டு நீ செல்வந்தனபுரத்துக்கு ஆசானாக இருந்து நாட்டின் கல்வி, சத்தியம், தர்மம், சமாதானம், சமரசம் இவை அனைத்தையும் இறைபெற செய்வது உன்னுடைய பொறுப்பு. அப்படியே ஆகட்டும் தாயே. செல்வாமிகை, நீங்கள் மூவரும் ஒற்றுமையாயிருப்பதோடு நீயே இந்த நாட்டின் அரசியாக நின்று வறுமை என்ற சொல்லை தலை காட்ட முடியாத அளவுக்கு வைத்திருப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படியே ஆகட்டும் தாயே. வீரமல்லா, நீயே இந்த நாட்டு தலைமை தளபதியாக இருந்து ஒரு பிடி மண்ணை கூட மாற்றான் அள்ள முடியாத அளவுக்கு வைத்திருப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படியே ஆகட்டும் தாயே. காட்சி 7. இவ்வுலகில் எவை சிறந்தது என்று உலகத்திற்கு உணர்த்தும் நிகழ்வு. நாராயண நாராயண, என்ன தேவியரே, உங்கள் மூவருக்கும் இடையில் இருந்த சச்சரவு நீங்கிவிட்டதா? நாரதா, இன்னி எங்களுக்குள் சச்சரவே ஏற்படாது. மூவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். ஒவ்வொரு நாட்டிற்கும் கல்வி வேண்டும். கல்வி மட்டும் போதாது, வறுமை இன்றி வாழ செல்வமும் வேண்டும். இவை மட்டும் செழிப்புற்று வீரம் குறைந்திருந்தால் அந்த நாடு மாற்றான் கைக்கு போய்விடும். ஆகவே கல்வி, செல்வம், வீரம் மூன்றுமே சேர்ந்தது நன்னாடு, அதுவே பொன்னாடு. செப்பரும் கல்வியும் செல்வமும் வீரமும் முப்பெரும் தேவியர் அருள்
வாழ்வதும் மேன்மக்களாவதும் தேவியர் மூவரின் கருணையன்றோ. சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி இந்த மூவரின் வசம்தான் மனிதரின் தலைவிதி. இந்த மூவரின் வசம்தான் மனிதரின் தலைவிதி. சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி. அமைச்சரே, நமது தர்பாரில் நடக்கும் விவாதங்களை காட்டிலும் இவை மிகவும் பலமாக இருக்கிறதே. ஆமண்ணா, இவை மூன்றும் சிறப்புதான். இவை மூன்றும் சமம். நம் பள்ளியின் கோட்பாடே இதுதானே. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சரி அமைச்சரே, நீ எது பெரியதென்று கருதுகிறாய்? மன்னா, எவை பெரியதும் இல்லை சிறியதும் இல்லை, எல்லாம் சமம்தான்.